ஏங்க கவர்மெண்ட்லாம் என்னங்க பண்ணுது? நான் சொல்கிறது இங்கே இருக்க எல்லாம் பெட் லவர்ஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. எங்களால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதுன்றதுனால தான் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே வரோம். ப்ரைவேட்டுக்கு போனால் ஒரு நாயோ மாடோ ஆடோன்னு கூட்டின்னு போனால் காசை கொள்ளடிக்கிறானுங்கன்ற ஒரே ரீசனுக்காக தான் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே வரோம். ஆனால் கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரூமை பந்து பாருங்கள். வர மெடிசன்லாம் என்ன பண்ணுறீங்க, இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சீட்டு ஒன்று எடுத்துக்கிறீங்க, ஏதி நீங்கள் போய் ப்ரைவேட்டில் வாங்கின்னு வாங்கன்றீங்க. காசு இல்லாத பட்சத்தில் தானே நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே வரோம். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டும் இப்படி பண்ணால் எப்படி? அப்போ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் என்ன தான் பண்ணுறீங்க? இது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகுதுன்னெலாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் நான் பேச வேண்டியது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேசணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது மனசுக்குள்ளேயே தான் வச்சு நிற்பீங்களே தவிர அதை வெளியே யாரும் தைரியமாக சொல்ல மாட்டீங்க. இது காலங்காலமாக நடந்துனுக்குது. ஒரு வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் காசு இல்லாததுனால தான் நாங்கள் அங்கே போகிறோம். அங்கேயுமே ஒரு பேப்பர் எடுத்து இதை போய் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் போய் வாங்கின்னு வாங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. எங்களுக்கு காசு இல்லாதனால தான் நாங்களே இங்கே வரோம். ஒரு நாயை இட்டுன்னு வரோம், ஒரு பூனையை இட்டுன்னு வரோம், ஒரு ஆடோ மாடோ நாங்கள் நம்பி இட்டுன்னு வர்றது எதனால்? காசு நிறைய செலவாகுது. கவர்மெண்ட்டில் போனால் கொஞ்சம் கம்மியாகும், ப்ரைவேட்டில் போனால் டாக்டர் ஃபீஸ்லேருந்து மெடிசன்லேருந்து எல்லாமே செலவாகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்களே இங்கே இட்டுன்னு வரோம். இங்கே இட்டுன்னு வந்தாலும் அப்போ அந்த உங்கள் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இன்ஜெக்ஷன் இல்லைம்மா வாங்கின்னு வந்துடுங்கன்றீங்க. அப்போ அது என்ன பண்ணுறீங்க? கவர்மெண்ட்லாம் அதெல்லாம் கொடுக்குறது இல்லையா? கொள்ளடிக்கிறீங்களா? என்ன தான் பண்ணுறீங்க? ஒரு இன்ஜெக்ஷன் இருக்காதா? ஒரு வென்ஃப்ளான் இருக்காதா? ஒரு ஐவி செட்டு ஒரு 20 ரூபா 50 ரூபா பொருள் கூட இருக்காதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில்? ஒரு மருந்து இருக்காதா? அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? கொள்ளடிக்கிறீங்களா? எத்தனை நாளைக்கு மக்களுங்களை முட்டாளாக்கின்னு இருப்பீங்க? காலங்காலமாக முட்டாளாக தான் ஆக்கின்னுக்கிறீங்க. இப்போ என்ன ஜென்ரேஷனு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கூட கொள்ளடிக்கிறீங்க. நான் டாக்டரையோ கம்பவுண்டரையோ நான் குறை சொல்ல, கவர்மெண்ட்டை தான் நான் கேள்வி கேட்குறேன். அதாவது நாங்கள் ப்ரைவேட்டில் போனால் தான் காசு பிடுங்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வரோம். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் என்ன பண்ணுறீங்க? ஒரு சீட்டில் இது இல்லைப்பா வாங்கின்னு வந்துடுங்கப்பா பக்கத்துலேயே. அதாவது எப்படின்னா, உங்களுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இங்கேருந்து எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. கரெக்டாக? எல்லாம் கொள்ளடிக்கிறீங்கப்பா, நல்லாவே தெரிது. அப்புறம் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதை கூட காசு கொடுத்து ஏறி எத்தனை வாங்கின்னு வாங்கன்றீங்க. எப்படி ஒரு வென்ஃப்ளான் இருக்காதா? அதை கூட நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணுமா? ஒரு டேப்லெட்டு இல்லை ஒரு சிரப்பு இதெல்லாம் தான் எங்களை நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட்டில் வாங்கிக்கோங்க, அதாவது கிளினிக்கில் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. சரி, அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒரு இன்ஜெக்ஷன்லாம் கூடவா இருக்காது? அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுன்னு நான் கேட்குறேன். இதையும் நம்பி நாங்கள்லாம் அங்கே தானே வரோம். இதெல்லாம் நம்பி நாங்கள் வரோம். ஆனால் நீங்கள் பண்ணுற இதுதானா? ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் கூட்டின்னு வரோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ரிப்ஸு போடுறீங்க. என்ன ட்ரிப்ஸு போடுறீங்க? ஆல்ரெடி ஒரு நாய்க்கு போட்ட ட்ரிப்ஸு மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே ட்ரிப்ஸை இந்த நாய்க்கு போடுறீங்க. அப்போ நீங்களே தானே வியாதியை தொத்துறீங்கன்னு அர்த்தம். படித்தவங்க தானே நீங்கள். படித்தவங்களுக்கு தெரியாதா? ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண இன்ஜெக்ஷனே யூஸ் பண்ணக்கூடாது. நீடலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணது யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது அவங்களோட இன்ஃபெக்ஷன் நம்மளே, அதாவது அவங்களுக்கு தொத்துது இவங்களுக்கும் இன்ஃபெக்ஷனை தொத்துற மாதிரி தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது படித்த நீங்களே இதே மிஸ்டேக்கை பண்ணுறீங்க. இன்றைக்கி வெட்னரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுதான் நடக்குது. ஒரு மாட்டுக்கு போட்ட ட்ரிப்ஸை இன்னொரு மாட்டுக்கு போடுறீங்க. கேட்டால் மிச்சங்குது. ஒரு நாய்க்கு போட்ட ட்ரிப்ஸை இன்னொரு நாய்க்கு போடுறீங்க. கேட்டால் அது ஒரு 200 ml அப்படியே இருக்குதுங்க, அது ஒன்றும் காலி ஆகலைன்னு அதை போடுறீங்க. அப்போது இதையே நீங்கள் இப்படி போடுறீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ப்ரிக் பண்ண நீடலை தானே இன்னொருத்தவங்களுக்கும் ப்ரிக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும் நாய் பூனைனா
அதெல்லாம் என்ன சும்மா மனுஷனா மட்டும்தான் அக்கறையா? நாய் மாடுக்கெல்லாம் அக்கறை இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்போ மாறும்? எப்போ மாற்றுவீங்க? கவர்மெண்ட் இதெல்லாம் எப்போ மாற்றும்? கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி அதை நம்பி தானே நாங்கள் வரோம். எப்போ மாற்றுவீங்க? எப்போ மாற்றி காமிப்பீங்க? இதெல்லாம் என்னைக்கு மாறும்னு எனக்கு தெரில. ஆனால் என்னை மாதிரி பெட்ஸ் வளர்க்குறாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி மனசில் நினச்சி நிற்பீங்க. பேசுகிறவன்னு நினைக்கிறவங்க தைரியமாக இறங்கி பேசினா மட்டும்தாங்க உண்டு. நானுமே எத்தனையோ விலங்குகளை வச்சுன்னுங்கிறேன் தான், வளர்க்குறேன் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி அவங்கெல்லாம். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்பி நாங்கள் இட்டுன்னு போகிறோமா, ஆனால் அது வீட்டுக்கு வந்தவுடனே அது செத்து போகுது பாருங்கள். அதை பார்க்கும்போது மனசே கேட்க மாட்டேங்குது. உங்களை நம்பி தான் நாங்கள் வரோம், என்ன ஏதுன்னே கேட்காம ஒரு 2 இன்ஜெக்ஷனை குத்தி அனுப்பி அதை சாவடிச்சு அனுப்புறீங்க பாரு. இதெல்லாம் என்னங்க அடுக்கும்? டாக்டரை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, 2 இன்ஜெக்ஷனை குத்தி அதை கொலை பண்ணிடுறீங்க. அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் கேஸ் போட்டுமா? கேஸ் போட்டால் அவங்க வேலையே போயிடும். இதெல்லாம் எப்போ மாறும்னு எனக்கு தெரியல. எனக்கு இத்தனை வருஷமாக மனசில் பட்டு இதை பேசணும்னு தோணுது. கவர்மெண்ட் முடிஞ்சால் இதை மாற்றி காமிங்க. வெக்னரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நாங்கள் நம்பி காசு ப்ரைவேட்டுக்கு போனால் இந்த மாதிரி பிடுங்குறானுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை நம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்தால் நீங்கள் காமிக்கிற இதுவே இதுதானா? ஒரு இன்ஜெக்ஷன் இல்லை, போட்ட இன்ஜெக்ஷனை அதே எடுத்து நாய்க்கு இன்னொரு நாய்க்கு குத்துறது. இதெல்லாம் என்னங்க? போட்ட ட்ரிப்ஸை எடுத்து அதே இன்னொரு நாய்க்கு போடுறது. வியாதியை நீங்களே உருவாக்குவீங்களா? படித்தவங்க உங்களுக்கே தெரில. தப்புன்னு தெரிஞ்சோம் அதையே மறுபடியும் பண்ணுறீங்க பாரு. இது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரியாதுங்க. என்னவோ ரீல்ஸை போடுறீங்க, என்னவோ சொல்கிறீங்க, ஒன்றுத்துக்கும் உருப்படாத ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஆனால் இந்த மாதிரி யாராவது ஒருத்தராவது போட்டு விடுங்க, அப்போ தான் தெரியும். அதாவது உலகத்தில் என்ன நடக்குதுன்றது அப்போ தான். இப்போல்லாம் மக்களுங்க அதிகமாக இல்லை, நம்ம ஒரு வீட்லேயும் ஒரு நாய்ங்க தாங்க அதிகமாக இருக்குது. ஒரு செல்ல பிராணிங்க தான் இப்போல்லாம் அதிகமாக வளர்க்குறானுங்க. மக்களுங்க விட இப்போது ஒரு வீட்லேயும் பெட்ஸுங்க அதிகமாகிடுச்சு. அதனால் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி கொள்ளை அடிக்காதீங்க. இந்த மாதிரி இங்கே வருது எடுத்துன்னு போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் விற்கிறது, இந்த கொள்ளை அடிக்கிறதெல்லாம் வேணாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயந்தான். கொள்ளை அடிக்கிறாங்கன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் இதுக்கான ஒரு இதுவுமே இல்லை. இது எப்போ மாறும்னு நானும் பார்க்குறேன்.